ப்ரோ நீங்க தற்கொலையா? இல்ல ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச சேர்ந்த தற்கொலை எவனா தான் இருக்க முடியும். எங்க கேங்ல எல்லாருமே தற்கொலை. தற்கொலையோட மீனிங் தெரியுமா? ஒண்ணுமே பண்ண தெரியாது அவனுக்கு. தற்கொலைனா எதுவும் தெரியாது. தற்கொலைனா ஒரு டேலண்டடான ஒரு பர்சனை தான் தற்கொலைன்னு சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க சார், நீங்க தற்கொலையா? இந்த கேள்வி 6 மாசம் முன்னாடி யாரா கேட்டாங்க, அப்படி தலைமையில போகும். அப்புறம் தெரிஞ்சது தற்கொலைங்கிற மீனிங் வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. கம்பல்சரி தற்கொலை தான். கோயம்புத்தூர், நான் உங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள. நான் ரேஸ் கோர்ஸ்ல நடந்து போயிட்டு இருந்தேன். பாத்தீங்கன்னா 3 ப்ரோ வந்து நீங்க ஒரு தற்கொலையான போர்டெல்லாம் வச்சு வாக் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ நில்லுங்க ப்ரோ, நீங்க தற்கொலையா? நீங்க தற்கொலையா? எஸ், ஐ அம் தற்கொலை. தற்கொலைங்கிறது தனித்துவமானவங்க. நம்ம எல்லாருமே சொல்லிக்கலாம் நான் ஒரு தற்கொலை. 250 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தாத்தா பாட்டி எனக்கு வந்து ஒரு சொத்து எழுதி வைக்கணும். செப்பேடுகள்ல வந்துட்டு அவங்க ஒரு குறியிட்டு எனக்கு கொடுக்கறத வந்துட்டு நம்ம வந்து அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கோம். சோ இதுக்கு ஆவணமும் இருக்கு. ஒரு ப்ரோஜனியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. எப்படி சார் ஜாயின் பண்றது? கண்டிப்பா அவங்க ஒரு தற்கொலைங்கிறத நிரூபிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்து தரத்துலயே சுத்திட்டு இருந்தேன், எந்த இதுவும் இல்லாம. எப்போ ப்ரோஜனியா லலாம் பண்ணி ஸ்கில் டெஸ்ட் முடிச்சு நான் எப்போ ஜாயின் பண்ணணும், அப்பதான் நான் என்னோட நான் ஒரு தற்கொலை. 9 டைப் ஆஃப் ஸ்கீம் அண்ட் ஒரு 27 டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே யாரெல்லாம் தற்கொலையா இருக்கிறாங்களோ பொதுமக்கள் தாராளமா இந்த கம்யூனிட்டிக்குள்ள வரலாம். இந்த கம்யூனிட்டியோட சேர்ந்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா க்ரோ ஆகும். நீங்களும் தற்கொலையா மாறணும். எங்க கம்பெனில ப்ரோஜனி அனுபதி பிரைவேட் லிமிடெட்ல ப்ரோஜனி சந்ததி இணைங்க. நீங்களும் தற்கொலையா மாறலாம். அது என்ன ப்ராசஸ் எல்லாமே பார்த்தா எங்களோட வெப்சைட்ல இருக்கு. நீங்களே தெரிஞ்சுக்கங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்களும் தற்கொலையா மாறி உங்களோட தனித்திறமை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க.